வணக்கம். டேப் ஆன்லைன் படிப்பகம் தினம் ஒரு மதிப்பெண் அப்படின்ற தகவலில் கொஷின்ஸ் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேர் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் எந்த கொஷின் வந்து எடுத்திருக்கேன் அப்படின்னாக்கா தமிழில். அது வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷம் 2025 குரூப் டூ ஏ அந்த எக்ஸாம்லேருந்து எடுத்த கொஷின். இது கொஷின் பாருங்க. காகத்திற்கு உரிய மற்றொரு பெயர் என்ன? காகத்திற்கு உரிய மற்றொரு பெயர் என்ன அப்படின்னாக்க புட்டில், புட்டி, புட்டம், அதுக்கப்புறம் புட்டகம் அப்படின்னு சொல்லி இருக்கு. சரிங்களா? நமக்கு வந்து ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா புட்டம் தான் நம்ம எடுக்கணும். இது வந்து நீங்க கண்டிப்பாவே நிறைய பேர் இது வந்து ரொம்ப டஃப்னு ஃபீல் பண்ணியிருக்கலாம். என்ன பண்றது, சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம படிச்சு தான் ஆகணும். இலக்கணத்துல வந்து மொத்தம் 6 யூனிட் கொடுத்துருக்காங்க. அதுல 2வது யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லகராதி. அந்த சொல்லகராதி அடிப்படையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா காகத்திற்குரிய மற்றொரு பெயர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா புட்டம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதில் இருக்க நமக்கு மீனிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிக்ஷனரி, ஏதாவது தமிழ் அகரம் முதலி மு சண்முகம் பிள்ளை அப்படின்ற டிக்ஷனரி நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னாக்க இந்த ஒரு 10லேருந்து ஒரு 20 கொஸ்டின் வரைக்கும் நம்மளால கண்டிப்பாக வந்து சால்வ் பண்ண முடியும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா புட்டம் அப்படின்றது இங்க இருக்கு. புட்டம்னா என்னது அர்த்தம்? புட்டம் அப்படின்றது ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா காகை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. புட்டம் அப்படின்றது காகை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புட்டி அப்படின்றது பருமை, கொழுப்பு, இடை, குப்பி அப்படின்னு சொல்லி வரும். புட்டில் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அம்பரா தோணி, அம்பு தோணி அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்போ புட்டி, புட்டில், புட்டம். புட்டம் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சரியான ஆன்சரா இருக்கும் நமக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புட்டகம் அப்படின்றது வந்து புடவை. சரிங்களா?